கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற மகாகவி பாரதியார் தன் எழுத்துக்களின் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டினார். அரசியல் விடுதலைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் உரத்த குரல் எழுப்பிய பாரதியாரின் பாடல்கள் விடுதலை உணர்வை ஊட்டிய அந்த பாடல்கள் பின்னாளில் திரைப்படங்களிலும் பாடல்களாக மெருகேறின. நாட்டுப்பற்று எடுத்து இயம்பின. பாரதியாரின் பாடல்கள் திரைப்பாடல்களாக பரிணமித்தன. வள்ளுவனின் வாய்மொழி போல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்தான் பாரதியின் எண்ணங்கள். அவைகள் இமயம் ஏறி சிகரம் தொடும், சிந்தனை வளர்க்கும், வருங்காலத்துக்கான திட்டங்களை கனவுகளாகவும் கவிதைகளாகவும் சேமிக்கும். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். குழந்தைகள் கை கால் முளைத்த கவிதைகள், களங்கமில்லா மகிழ்ச்சியை மனதில் தூவும் விதைகள், 10 மாத தவத்திற்காக பரிசாய் கிடைக்கும் வரம். குழந்தைகள் குதூகலங்கள், துன்பத்தை இன்பமாய் மாற்றும் அதிசயங்கள். குழந்தைகள் உலகமே தனி, அது குடும்ப உறவுகளை இனிப்பாக்கும் சுவைக்கனி. காதலும் கடவுளும் ஒன்றுதான், இரண்டும் கண்ணுக்கு தெரியாது, உணர்வுகள் மூலம்தான் உரையாட வேண்டும். நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. வாக்கும் நாக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். நல்லதோ கெட்டதோ வாக்கு தவறக்கூடாது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கின்றார் வள்ளுவன். பாரதியோ உண்மையின் உரைகள். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி, பாவை தெரியுதடி. உறுதியாயிருப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. மன உறுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். பாரதியின் பாடல்களை பயன்படுத்திக் கொண்டு திரைப்படங்கள் தங்களை செழுமையாக்கிக் கொண்டன. ஆனால் அந்த மாமனிதன் வாழ்ந்த காலத்தில் வறுமையும் வெறுமையும் துரத்தின. பாரதியாரின் இறுதிச் சடங்கில் அந்த மகாகவியின் உடலில் மொய்த்த ஈக்களை விட குறைவான மனிதர்களே கலந்து கொண்டதாக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாரதியின் வரலாற்றை கவிதை வடிவில் தந்த ஒரு கவிஞன். வரலாற்றில் உயர்ந்த இடத்தில் வைத்து வாசிக்கப்படும் மனிதர்கள் அவர்கள் வசிக்கும் காலங்களில் வஞ்சிக்கப்பட்டே வந்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு சமூக கொடுமைதானோ? போனதெல்லாம் கனவினை போல் உதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜய்.